இந்த மொய்தீன் சார் வந்து ரொம்ப குறும்பு ஜாஸ்தி. அவரே ஒரு நல்ல பேச்சாளர், நகைச்சுவை பேச்சாளர், ஒரு கவிஞர், பட்டிமன்றம் பேசுகிறவர், கவிதைன்னா புத்தகம் வெளியிடுற அளவுக்கு திறன் வாய்ந்தவர். சினிமா லைனுக்கு ஒரு அடி எடுத்து வச்சுட்டு திரும்பி இந்த பக்கம் கோர்ட்டுக்கு வந்துட்டார். அவரை வேறு இடங்களிலே அவரை கேள்விப்பட்டிருக்கிறேன், நேரில் வந்து இன்னைக்கு தான் பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் குறும்பு, உங்கள் படம் கொஞ்சம் அனுப்புங்கன்னாரு. நான் வந்து அமெரிக்காவில் எடுத்த படம், ஐரோப்பாவில் எடுத்த படம் எல்லாம் அனுப்பிச்சேன் ஃபோட்டோ. கடைசியாக நான் கோட்டு போட்டுனுக்கிற மாதிரி ஒரு படம், அதை தான் இன்விடேஷனில் போட்டு வச்சுருக்காரு. வணக்கம் நண்பர்களே, இந்த காணொலியில் நாம் எல்லோரும் நல்வழி காட்டியாக விளங்கும் நகைச்சுவையின் நாயகன் மோகனசுந்தரத்தின் புது புது ஜோக்குகள், உண்மை சம்பவங்களோடு கலந்த சூப்பர் நகைச்சுவை பேச்சு உங்களுக்காக காத்திருக்கிறது. நான் கோட்டு போடுறது நிறுத்திட்டேன், ஏன்னா அது தொல்லை தாங்க முடியல. உங்களுக்கெல்லாம் வேறு வழி இல்லை, கோர்ட்டில் வேலை செய்கிறீங்க, அதனால் கோட்டு போடுறீங்க. எனக்கு அது ராசி இல்லாமலே போயிடுச்சு. இந்த ரோட்டரி கான்ஃபரன்ஸ்லலாம் என்ன பண்ணுவாங்க, மோட்டிவேஷன் கிளாஸில் இப்போல்லாம் டேட்டு கேட்கும்போதே அவன் என்ன கேட்குறான், டேட்டு இருக்கான்னு கேட்குறது இல்லை, கோட்டு இருக்கா வச்சுருக்கியா, ஏன்னா ஃபார்மல் ட்ரெஸ்ஸுன்னு. ஒரு மோட்டிவேஷன் கிளாஸுக்கு கோட்டு போட்டு போனேன். முன் வரிசையிலேருந்து என்னை பார்த்து சொன்னார், சார் நீங்கள் டிவியில் வருவீங்கள்லன்னாரு. பட்டிமன்றத்தை தான் சொல்கிறாரு நினச்சின்னு, ஆமாண்ணே அட்வர்டைஸ்மெண்ட்டில் வருவீங்களே அப்படின்னா. நான் அட்வர்டைஸ்மெண்ட் இது வரையும் நடிச்சதில்லை. இல்லைங்களே, என்ன இந்த தமனா அன்சிகா கூட டான்ஸ் ஆடுவீங்களே நீங்கள் தானே அது அப்படின்னு. இல்லைங்க, எனக்கு ஆசை தாங்க, ஆனால் நான் இல்லை அது. இல்லைண்ணே, யோ சரவணா ஸ்டோர் ஓனர் தானே நீ அப்படின்னு. அன்னைக்கு கழட்டி வச்சேன் கோட்டை, போடுறதே இல்லை. அதனால மீட்டிங்கே போனாலும் பரவாயில்ல, போடுறதில்லை. சார் அவன் என்னை அடிச்சிருக்கலாம் சார். அதுக்கு இல்லை, பேச்சாளர்களுக்கே ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, சராசரி மனிதர்களிடம் எப்படி வேணாலும் பேசலாம், ஆனால் ஒரு சாதனை புரிந்தவர்களுடைய நடுவிலே பேசுவது என்பது உண்மையிலே ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஆனால் ஒரு பக்கம் பயம். அதுலேயே நகைச்சுவை மன்றத்தில் பேசுறதுன்றது இன்னும் கஷ்டம். ஏன்னா நீங்களே ஒரு நகைச்சுவை பேச்சாளர்கள், ஒரு நகைச்சுவை இருக்கிறவங்க கிட்ட தான் ஒரு புத்துணர்வு எப்போவுமே, மகிழ்ச்சி எப்போவுமே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம இன்னும் என்ன நகைச்சுவையாக பேசுறதுன்னு தெரியல, கொஞ்சம் லைட்டாக பயம்தான். சாதனை மனிதர்களிடம் பேசுவது என்பது எப்பொழுதுமே எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் ரசிக்கணுங்க. ஒரு வழக்கறிஞர்கள் கூட்டம், அதனால தான் ஒத்துக்கிட்டேன். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வந்துட்டு போகிறேங்க. நான் டெய்லி கூட்டம் போகிறவன் தான். சில இடம்லாம் கூப்பிட்டுட்டு நம்மளை பேச வச்சுட்டு முன் வரிசையில் உட்காந்து நம்மளே உத்து பார்ப்பான். சார் நமக்கு பயமாக இருக்கும் சார், பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமா, இல்லை உத்து அப்படியே கையெல்லாம் ஒன்றும் தட்ட மாட்டாப்புல, சிரிக்க மாட்டான். சில பேர் நம்ம தான் சிரிச்சுன்னு இருப்போமே தவிர கேட்குறவன் சிரிக்க மாட்டான். ஆகட்டும் அப்படின்ற மாதிரி. ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இவர் சொன்னார், நான் முதல்ல கேட்டுட்டேன் எவ்வளோ நேரம் பேசணும்னு. நான் சீக்கிரம் மைக்கை கொடுத்தா ஒரு 60 நிமிஷத்தில் முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னாரு. அதே நீங்கள் கிளம்பிடுவீங்கன்னு அர்த்தம் இல்லை, அது சொல்லிடணும். தமிழ் மீட்டிங்லலாம் இப்போ பிரச்சனையே அதுதான். தமிழில் ஏன் மீட்டிங்க்கு போட்டால் கூட்டம் வர மாட்டேதுன்னா, ஆரம்பிக்கிற டைமும் தெரியல, முடிக்கிற டைமும் தெரியல. சார் ரசிக்கணுங்க, ரசனை ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு 1 ஹவரில் முடிச்சிடுவோம் கண்டிப்பாக. ஏன்னா அதை தான் சொல்லணும் முதல்ல. ஒரு பேச்சாளர் இந்த மாதிரி நல்ல ரசிக சபையில் இருக்கும்போது பேசிகிட்டே இருந்தார் 45 மினிட்ஸு. அதான் கொஞ்சம் மரியாதை. அவங்க ரசித்தாங்க, ஒரு பெருந்தன்மையாக ரசித்தாங்க. இந்தாலாம் பண்ணிட்டாரு, நல்லா தானே ரசிக்கிறாங்க, இன்னொரு 1/2 ஹவர் பேசலான்னு பேசிட்டார். கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆனாங்க. இன்னும் ஒரு 1/2 ஹவர் பேசினார். நேராக ஒருத்தர் வந்துட்டார், பக்கத்தில் நின்னார். நான் இங்கேருந்து நிற்கிற அப்படின்னா, பேசுடா பேசு, உன் ஆசை தீர பேசுடா. அப்போ நீ பேசிட்டு நான் உட்காந்து சேரில் போய் உட்காரு, நான் பேசுகிறேன் நீ கேடு, உட்காந்து பாடுறா தெரியும் முதுவலி, பேசிக்கினே இருக்க. அதனால் இல்லை, பேசுறது கஷ்டங்க. அதனால தான் இப்போலாம் இலக்கிய கூட்டத்துக்கு கூட்டம் வர மாட்டேது. இலக்கிய கூட்டங்கள், உண்மையான இலக்கிய கூட்டத்துக்கு கூட்டம் கூட பாருங்கள் ரொம்ப கம்மி. ஒரு 50 பேர் வரான், எல்லாம் சீனியர் சிட்டிசன். காது கேட்கலன்னு முன் வரிசையில் உட்காந்துக்கிறாங்க. இது இப்படின்னா பக்தி கூட்டம் போனோம்னா இன்னும் சுத்தம், ஆளே வர்றதில்லை. வந்தாலும் நான் ஒன்று சொல்கிறோம், அவன் ஒன்று யோசிக்கிறான். ரொம்ப கஷ்டங்க சார். ஒரு கோவிலில் என்னை பேச கூப்பிட்டாங்கன்னு போனேன்.
நாயன்மார்களில் 4 தலைப்பு கொடுத்துருந்தான். மறுபடியும் அப்பர், ஞானசம்பந்தர், இதே எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்ம புதுசாக சொல்லுவோன்னு விரல் மீண்ட நாயனார், குங்குலிய கலைய நாயனார், இறைப்பகை நாயனார் சொன்னேன். இந்த இயற்பகை நாயனார்னு ஒரு நாயனாரை பற்றி ரொம்ப உருக்கமாக சொன்னாங்க. அவர் ஒன்றும் செய்யலை. சேக்கிழார் பெரிய புராணத்தில் அவரோட பேரை கூட எழுதலை. ஏன்னா அவரோட விரதம் என்ன தெரியுமா? சிவனடியாரா யார் எது கேட்டாலும் கொடுத்துருவார். அதான் அவரோட விரதம். உயிரே போனாலும் பரவாயில்ல, கொடுத்துருவார். சிவன் அவரை சோதிக்கிறதுக்காக சிவனடியாரா வேஷம் போட்டு வர்றார். இவர்கிட்ட கேட்குறாரு, என்ன வேணும் சுவாமின்னாரு. உன் மனைவியை என் கூட அனுப்புனாரு. அனுப்பிச்சிட்டார். சேக்கிழார் சொல்றாரு, இந்த உலகத்தில் எந்த ஆண்மகனும் செய்யாத ஒரு செயல், இயற்கைக்கு புறம்பாக செய்த செயல், அதனால் இயற்பகை நாயனார் அப்படின்னாரு. நான் அவர் உருக்கமாக பேசினாங்க. இறங்குறேன், ஸ்டெப்பு கீழே ஒருத்தர் நிற்கிறான். இப்போ வருவாரான்னு கேட்டான். யாருன்னு? சிவபெருமான். என்ன கேட்க சொல்லியா? மாமியாரோட சேர்த்து அனுப்ப. இது ஒரு பெரிய விஷயம். யாரோ ஒரு பேசினுக்கிறியான்னு சார் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம மொய்தீன் சாரை கேட்டேன். சார் மொய்தீன் சார் கூட்டம் எவ்வளோன்னாரு. மொய்தீன் சார் சொன்னார், சார் இங்கே ஒரு 150 பேர் அந்த ஹாலில், அவ்வளோதான், இல்லைன்னா கிரவுண்டில் வச்சுக்கலாம், ஆனால் ரொம்ப பெரிய சிக்கல் சார் அப்படின்னாரு. 150ன்னா நாங்கள் எனக்கு 150 பெரிய விஷயம் வந்தது. ஏன்னா ரசிகர்கள் 150 பேர் இருந்தால் பெரிய விஷயம். ரொம்ப பேர் இப்போ நாங்கள் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போயிட்டோம். ஒரு யோகா நிலையில் இருக்கோம். 3000 பேர் இருந்தாலும் பேசுவோம், 300 பேர் இருந்தாலும் பேசுவோம், 3 பேர். இப்போ நான் தனியாலாம் பேசுகிறேன் இல்லைங்க. இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. உண்மையிலேயே இந்த டிவி சேனல் நிறைய ஆயிடுச்சு தமிழ்நாட்டில். தமிழ் சேனல்லாம் நிறைய இருக்கு. அதில் ஒரிஜினலாக பெரிய பெரிய பில்டிங் வச்சிருக்கிற சேனல்லாம் 4-5 தான். மீதி சேனல் டபுள் பெட்ரூமை வாடகைக்கு எடுத்து அதில் சேனல் நடத்துகிறான். ஆமாம், ஒரு ரூமில் நம்மளை உட்கார வச்சுட்டு பக்கத்து ரூமுக்கு போயிடுவான் அப்படின்னுவான். செவரு பார்த்தே பேசின்னு இருக்கணும். ஸோ நாங்கள் ஒரு 3000 பேர் இருக்க மாதிரியே போய் நினச்சி பேசுவோம். ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே விட வேண்டியதுதான். அட ஒரு வருஷத்துக்கு முன்னால் தூர்தர்ஷன்லேருந்து என்னை கூப்பிட்டாங்க. புதுகை ப்ரொடியூசர் சொன்னார், சார் 10 நிமிஷம் தமாஷா, 10 ஸ்லாட்டு ரெக்கார்டிங் அப்படின்னாரு. ரைட்டுன்னு ஆந்தால் போயிட்டான். பேசினே இருக்கேன் 10 நிமிஷம். லைட்டெல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. இருட்டில் அப்படியே கேமராமேனை பார்த்தேன். அவனாவது சிரிக்கிறானான்னு. சிரிக்கலை. எனக்கு என்ன வருத்தம்னா, எதிர்க்க இருக்கிற ஒருத்தனே சிரிக்கலையே. இது ஏரில் போச்சுன்னா எவ்வளோ ரிசல்ட் வரும் பயந்து நான் பண்ண முடிஞ்ச உடனே அவங்ககிட்ட போயிட்டு, பொதுக்கி முடிஞ்ச போய், சார் நான் பேசுனேனே சிரிக்க வரலையான்னு. கேட்சாயே அப்படின்னா. அவனை ஜார்க்கண்ட்லேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க சார். அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த நாள் 10 நிமிஷம் பேசுவான், கட் பண்ணி போட்டுரு அப்படின்னு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லை உண்மையிலேயே பேச்சாளருக்கெல்லாம் எவ்வளோ மரியாதை இருக்குன்னு சில இடத்துல தான் நம்மளுக்கு தான் மரியாதை. எல்லா இடத்துலையும் அது மாதிரி எதிர்பார்க்க முடியாது. நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயும் இருப்பான். சில பேர் பார்த்துக்கிட்டிங்களா, யாரை எப்போ பார்த்தாலும் இப்போ என்ன பண்ணுறேன்னு போன மாதம் தான் சொல்லியிருப்போம். ஏன்னா மாதமாக வேலையை மாற்றுவான். இப்போ என்ன பண்ணுறேன், ஒருத்தன் கேட்டான், இப்போ என்ன பண்ணுறேன்னா பேசுகிறேன் என்ன. அவன் அப்படியே மூஞ்சி மாறிச்சு. ஏன்னா ஊரில் இருக்கிற எல்லாம் இவன் மட்டும் பேசுகிற மாதிரின்னு. அவனுக்கு கோவத்தில் என்ன பண்ணான், சார் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன்னு. நான் சொன்ன பேசுகிறேன்ல, அங்கே பணம் வாங்குவேன்னு. அப்போ நீ வாடகை விட்டு பிழைக்கிற அப்படின்னா. அதாவது பேச்சாளருக்கு இருக்கிற மரியாதை அது. ஒன்றும் பண்ண முடியாது. மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னாக்கா இல்லைங்க, எல்லாருமே இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் அது ஆயிடுச்சு. சாதாரணமாக தெருவில் கிளி ஜோசியம் பார்க்குறேன்னு சொல்கிறேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சார்ன்றான். ஏன்னா முன்ன மாதிரி ஜனங்க நம்ப மாட்டுறான் சார். அவன் கவலை அவனுக்கு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியல சார். ஒன்று மகிழ்ச்சி எங்கே இருக்குன்றது மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கணும். நிறைய பேர் நம்மள என்ன நினைக்கிறோம், மகிழ்ச்சி வெளியில் இருக்குது, வெளியிலேருந்து உள்ளே வர்றதுன்னு நினைக்கிறோம். உண்மையாக மகிழ்ச்சின்றது உள்ளேருந்து வெளியில் போகிறோம். நீங்கள் காலையில் 6:30 மணிக்கு மகிழ்ச்சியாக எழுந்து மகிழ்ச்சியாக நீங்கள் கிளம்புனீங்க, அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய மகிழ்ச்சி மற்றவருக்கு தொற்றிக்கொள்ளும். நீங்கள் வீட்டிலேருந்தே டென்ஷனில் கிளம்புனா விளங்காது. அன்றைக்கி ஃபுல்லாக உங்களால் மற்றவங்களுக்கும் பிரச்சனையாக இருக்கும். ஸோ மகிழ்ச்சியாக இருக்கணும். நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து எதையாவது ஜெயிக்கணும் ரோல் மாடல், இவரை மாதிரி ஆகணும், அவரை மாதிரி, அது ஒருத்தர் மாதிரி ஆக வேணாம். மற்றவங்களுக்கு நீங்கள் ரோல் மாடல் அவரை மாதிரி உழைச்சாலே போதும். அது நம்ம நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. எங்கள் அம்மா என்னை சின்ன வயசில் சொல்லுவாங்க,
உங்கள் தாத்தா மாதிரி நீ வரணும்னு. சத்தியமாக வர முடியாது. அவ்வளோ நல்லவருங்க அவர். அது போன ஜென்ரேஷன். நம்மளால் முடியவே முடியாது. யார் எது சொன்னாலும் நம்பிடுவாருங்க எங்கள் தாத்தா. அவரோட சின்ன வயசில் ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறான், இந்திரா காந்தியை நேரில் காமிக்கிறதுன்னு கூட்டி போயிட்டு இருக்கிறாங்க தாத்தாவை. கூட்டி போய் வட இந்தியாவில் ஒரு சேடு கிட்ட இந்தாலே அடமானம் வச்சுட்டு போயிட்டான். அங்கே 2 அவர் 2 மாதம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் ஊருக்கு வந்திருக்காரு. ஆனால் ஒருத்தர் ஏமாத்தினான்னு கூட அவருக்கு தெரியலிங்க. அவர் சொல்லியிருக்காராம் எங்கள் பாட்டிக்கிட்ட, எனக்கு அப்போவே தெரியும் இந்திரா காந்தி என்னை பார்க்க மாட்டாங்கன்னு, ஏன்னா அவங்க காங்கிரஸ், நான் டிஎம்கே அப்படின்னு இருக்கிறேன். அவரை மாதிரி நம்மளால் வர முடியுமாங்க? ரொம்ப வெகுளி. உலகத்திலேயே வந்துங்க மௌனமாக விளையாடுற விளையாட்டு செஸ்ஸு இல்லை, சத்தமே இல்லாத விளையாடுற விளையாட்டு. நான் அவர் கூட செஸ் விளையாடுக்கிறேன். ஃபுட்பால் மேட்ச்சு கெட்டுது. குதிரை வைக்க போகிறேன், நீ வெட்ட போகிற, குதிரை வைக்க போகிறேன். ஏன்னா இது பேர் செஸ்ஸா? நல்லவராகவே இருப்பார். அதுவும் இல்லாமங்க அவருக்கு 17 குழந்தை. இதை தவிர போஸ்ட் பண்ண வேற வேலை செஞ்சிருந்தாரு. அவர் மாதிரி வரவே இல்லைங்க. அவர் மாதிரி நம்ம வரவே முடியாதுங்க. ரோல் மாடல் மாதிரி வர சார். உண்மையிலேயே சார் மகிழ்ச்சியாக இருக்கணும் சார். நம்ம நாட்டில் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, மகிழ்ச்சி எங்கே இருக்குன்னே தெரியல. மகிழ்ச்சியாக யாராவது இருக்கான்னு கூட ஒத்துக்க மாட்டான். யாரையாவது நீங்கள் தமிழ்நாட்டில் கேட்டு பாருங்கள், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கான் சார்னு சந்தோஷமாக முகமலர்ச்சியாக சொல்ல மாட்டான். அது என்னமோ அது தேவ ரகசியம் மாதிரி வச்சுருக்கான். எப்படி சார் இருக்கீங்க, ஏதோ இருக்கான் சார், போனால் போதுன்னு இருக்கான். சில பேர் ரொம்ப உஷாரு, எப்படி சார் இருக்கீங்க, நான் உங்கள் புண்ணியத்தில் ஓடுது சார்மா. அதான் நம்ம பண்ண புண்ணியமே கம்மியை அதில் ஷேர் எடுப்பான். சில பேர் இருப்பான், அவன் வந்து ஞானி லெவலு, எப்படி சார் இருக்கீங்க, மேலே இருக்கிறவங்க கூப்பிட்டா போயிடுவேன். தட் இவரே போக மாட்டார். அங்கேருந்து முருகர் வந்து கைப்பிடிச்சு கூட்டி போகணும். டே என்ன ஒருத்தன் கேட்டான், எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கேன்னு. சார் அவன் மூஞ்சி சின்னதாயிடுச்சுங்க, இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கிறான் சார், அவனால தாங்க முடியல சார், நான் நல்லா இருக்கேன்னு சொன்னது. அதுக்கு பதில் சொல்றான், என்ன நல்லா இருந்துன்னா, நேற்று இருக்கிறவன் இன்னைக்கு இல்லை, முந்தா நேற்று கூட தான் ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரர் என்கிட்ட பேசினாரு, அன்னைக்கு நைட்டே போயிட்டாரு, சைலண்ட் அட்டாக்கான். அதாவது நம்ம மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடாதுன்றதுல முடிவாக இருக்கான். நான் விடலை, எனக்கு கவலை இல்லைடா, மகிழ்ச்சியாக இருக்கேன். எனக்கே ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட நோ ப்ராப்ளம், வெல் செட்டில்டு, பெரிய அமௌண்ட் இன்சூரன்ஸ் எல்ஐசியில் போட்டிருக்கேன்னு. அவன் சொல்கிறான், சார் எல்ஐசி முன்ன மாதிரி இல்லையா, விற்க போகிறாங்க தெரியும்ல அப்படின்னா. என்னங்க பண்ணுவீங்க அவனை? எல்லாமே அப்படிதான். எது வந்து சாதனைன்னு தெரியல. சாதனைன்னா நிறைய பேர் செய்கிற தொழிலில் முதன்மை வந்தால் சாதனை, அது இல்லை வேற. நீங்கள் இந்த கின்னஸ் ரெக்கார்டு, இந்த லிம்கா ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சாதனை மாதிரி. ஒருத்தன் கையால் 2 கிலோமீட்டர் நடந்துருக்கான், அது சாதனையா? நான் சொன்னேன், அவர் காலுக்கு தானே இருக்குண்ணா, காலில் நடக்க வேண்டியது தானே. ஒருத்தன் இவர் செஞ்ச சாதனையை 10 வருஷம் யாரும் பீட் பண்ணல சார்னா. என்னடா சாதனை பண்ணாருன்னு, நல்ல பாம்பு கூட ஒரே கூண்டில் 10 நாள் இருந்திருக்காருண்ணா. நான் சொன்னேன், அது ஒரு சாதனையாடா, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஒரே வீட்டில் இருக்கு. நான் என்னைக்காவது வாய் திறந்து சொல்லியிருப்பியா என்ன சார்? உண்மையிலேயே இன்னிய லெவலில் மகிழ்ச்சியாக எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிறது சாமியாக இருக்க மாட்டேன் நான் சார். ஆமாங்க, எத்தனை கேஸ் போடுங்க, சிரிச்சா மாதிரியே கோர்ட்டுக்கு வரான். வந்து இவன் ஜட்ஜிக்கு ஆசீர்வாதம் பண்ணுறான், மங்களம் உண்டாகட்டும். ஜட்ஜி சொன்னாராம், சாமி உண்மையில கேஸே அதுதான். ஆசிரமத்தில் மங்களம் உண்டாயிட்டாங்க சார். ஜாமீன் வாங்கினோம் திரும்ப கை தூக்குறப்பல சென்று வருகிறேன்னு. ஜட்ஜி பாவம், இந்த நீதிமன்றம், காவல் இது நிலையம் இங்கெல்லாம் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. சாமியார் சொன்னது, மன்னிச்சுங்க ஐயா, உங்களுக்கு தான் என்ன தெரியல, 25 கேஸ் இருக்குது, வந்து போராடணும் சார். ஐயா சார், இவர் மொய்தீன் சார் சொன்ன மாதிரி தான். ஒரு நல்ல விஷயம் எங்கே பார்த்தாலும் அதை வந்து நம்ம ஊரில் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு நினைச்சாலும் தோல்வி வருதுங்க. அதுதான் பிரச்சனை. நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டோம். முகமலர்ச்சி, யாரையாவது பார்த்தா வணக்கம் சொல்கிறது, யாரையாவது பார்த்தா ஹலோ சொல்கிறது கிடையாது சார். நான் ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்கா போவேன். ஒரு 2 மாதம் நானும் சொல்வேன், இந்த சுகி சிவமும் 2 மாதம் அங்கே தங்கி இருந்துட்டு பேசிட்டு வருவோம். அங்கே இந்த நாடு எல்லாத்துலேயும் இருங்க, ஒரு மனித சுபாவம் பாருங்க. ஆள் தெரியுதோ இல்லையா சார், ஒருத்தர் பார்த்தா முகமலர்ச்சியாக காலையில் விஷ் பண்ணிப்பான் சார். நான் அந்த வீட்டில் தங்கியிருக்கிற வீட்டிலேருந்து வெளில வந்து நிற்பேன், நடக்கிறான், 8 அடி இருக்கான் அமெரிக்கன், நான் அவன் முட்டி அளவு தான் இருக்கேன். ஹாய்
எனக்கு தெரியவே தெரியாது. ஹாய் குட் மார்னிங் ஹாவ் எ நைஸ் டே ஹூ ஹூ அப்படின்ட்டு போகிறான். நான் திருப்பி சொல்லணும் இல்லைன்னா கூட கவலை இல்லை, அவனுக்கே விஷ் பண்ணணும். எல்லாருமே அப்படிதான், நல்ல பழக்கம் இல்லை. இதை நம்ம ஊரில் ஏன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி அமெரிக்காவிலேருந்து வந்து எங்கள் தோமையை பெந்தூர் ராயப்பேட்டையில் வெளில வந்து தெருவில் பார்க்குறவனுக்கெல்லாம் குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ அப்படின்னேன். நான் சொல்ல அந்த குளூரில் 2 மாதம் இவன் போயிட்டு வராம்பா, வந்து 1 மாதம் இப்படி தான் இருக்கான். நம்மள எத்தனை பேருங்க அந்த மாதிரி இருக்கும்? உண்மையிலே ரொம்ப கஷ்டம் சார். நம்மளே பாருங்களேன், யாராவது குட் மார்னிங் சொல்லனா வருத்தப்படுறோம். டெய்லி சொல்லுவான், இன்னைக்குன்னா சொல்ல. எவனாவது நம்மளை பற்றி சொல்லிட்டானா? எவனாவது திடீர்னு குட் மார்னிங் சொன்னாலும் சந்தேகமாக பார்க்கணும், ஏதோ தேவைப்படுது நம்ம கிட்ட திடீர்னு குட் மார்னிங் சொல்கிறாங்க. ஸோ குட் மார்னிங்கே நம்ம உள்ள அர்த்தம் இவ்வளோ வச்சிருக்கிறோம். அங்கே அப்படி இல்லைங்க சார். அங்கே வந்து விவாகரத்து அதிகமாக இருக்குது, குடும்பம் என்ற ஒரு இது இல்லை. அதெல்லாம் நம்ம ஊர்லேயும் அப்படி தான் இருக்குது. அங்கேயும் கியூ நிற்கிது பெருசாக, நம்ம குடும்ப கோர்ட்லேயும் இல்லை. உங்களுக்கு தெரியாதுதான். ஆனால் அங்கே இருக்கிற வரையும் கணவனும் மனைவி நண்பர்களாக இருக்காங்க சார். சமையல் ரூமில் அந்த அம்மா இருக்கும்போது ஹஸ்பண்ட் போய் வெசல் வாஷ் பண்ணுறான். அந்த குடும்பம் அங்கே தான். வெசல் வாஷ் பண்ணோன்னு அந்த லேடி சொல்லுது தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படின்னு. இவன் மெயின் ஆள்லேருந்து பேப்பர் எடுத்துன்னு வான்றான். அந்த மாதிரி பேப்பர் எடுத்துன்னு வருது, எடுத்துன்னு வந்து கொடுத்தோன்னு தேங்க்யூ ஐ லவ் யூன்றாங்க. ஸோ தேங்க்ஸ் ஐ லவ் யூ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃப்ரெண்ட்ஸாக சொல்லிக்கிறாங்க. நல்ல பழக்கம் தானே. சரி, நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு நினச்சி அமெரிக்காவிலேருந்து வந்து அடுத்த நாள் என் ஒய்ஃப் கிட்ட காஃபி கேட்டேன். போயிட்டு வந்தா, காஃபி எடுத்துன்னு வந்து கொடுத்தா, தேங்க்யூ ஐ லவ் யூன்னு. சோஃபாவில் உட்காந்து ஓன்னு அழுதான் சார். அவ லவ் யூ சொன்னது நம்பல. நான் யாருக்கோ ஐ லவ் யூ சொல்றதுக்கு இவகிட்ட ட்ரையல் பார்க்குறேன்னு நினச்சின்னு. இது நல்ல விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண கூட முடியல. நம்ம ஏன் அப்படி இருக்கும்? எல்லாருமே அப்படிதான் இருக்கும். ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு லிஃப்ட் உள்ள ஒரு 25 செகண்ட் தான் சார் இருக்கும். அது உள்ள ஏற்கனவே 2 பேர் இருக்காங்க, நம்ம 3ஆவது ஏறுறோம். அந்த 2 பேரை பார்த்து ஹலோன்னு சொல்லுவோமா? இல்லை உள்ள இருக்கிற 2 பேர் நம்மளை பார்த்து ஹலோன்னு சொல்லுவாங்க. அது என்ன சின்ன இடம், 25 செகண்ட் 30 செகண்ட் தான் பிரயாணம். அதில் பாருங்க, சில பேர் லிஃப்ட் உள்ள நிற்கிறது, உள்ள போய் நேராக முட்டின்னு நிற்பான். அப்புறம் லிஃப்ட் நிற்கிற அந்த ஃப்ளோரை வந்து எண்ணினே வரும். அவன் ஃப்ளோர் வந்தோடனே ரைட் அபவுட் 10 வெளில வரும். சில பேர் உள்ள பாருங்க, ஏதோ சந்திரனுக்கு போற மாதிரி அந்த 1 2 3 அப்படியே பார்த்து நிற்பான். சில பேர் அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் இருந்தானா அவனையே உத்து பார்ப்பான். ஒரு லிஃப்ட் உள்ள கூட இல்லை சார். நிறைய பேர் எனக்கு தெரியுங்க, 10 வருஷம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவனை தெரியாமல் இருக்கிற ஃப்ளாட்டில் இருக்கிறவனெல்லாம் எனக்கு தெரியும். மனிதாபிமான மனிதனையும் ஒன்றும் கிடையாது. யார் கூட சிரித்து பேசுனதில்லை. அவனே சொல்கிறான் சார். அதை நான் சார் சாதாரணமாக யார்கிட்டே பேச மாட்டேன் சார். என் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் 10 வருஷம் இருக்கான், பேசுனதே கிடையாது. நான் சிரித்து பார்த்துருக்கியா சார் நீ அப்படின்னா? வெட்டி வெயிலில் போட நீ எதுக்கிட்டா இருக்க? அப்புறம் யாரையுமே தெரியாது. ஏன்னா பயம். சில பேர் இருக்கான் சார், நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி 10 நிமிஷத்தில் உங்களை பேஷண்ட் ஆக்கிடுவான். நிறைய பேர் சுற்றின்னு இருக்கான் அந்த மாதிரி. நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக கிளம்புறேன், வீட்டை விட்டு வெளியில் வரேன். எனக்கு தெரிஞ்சவன் 6 மாதம் முன்னால் பார்த்தவன், எப்படா இருக்கா அப்படின்னா, நல்லா இருக்கேன்னு. அவன் சொல்கிறான், இல்லையே இழைச்சிட்டு ஏன்னா. இல்லையே என்ன இழைச்சிருக்க? எனக்கு அப்படியே லைட்டாக ஸ்வெட்டிங்க. இழைச்சிருக்கடா? நான் சொன்னேன், இல்லை நல்லா தான். மெயின் சொன்னால் நான் நம்பிடுவேண்ணா. இழைச்சிருக்க, இந்த கண்ணெல்லாம் ஒட்டி போச்சு, கண்ணு கீழே கருப்பு வந்துச்சு சார். எனக்கு உண்மையிலேயே ஃபீவர் வந்துச்சு. இவன் எப்படி என்ன நர்சிங் ஹோமில் சேர்க்காம போகிறதில்லன்னு முடிவோடு இருக்கிறான். சுகருக்கா அப்படின்னா? இல்லை. பிபி இல்லை. ஏஜ் என்ன ஆகுது? 52. வரும் வரும். எப்படா தெரியும்? எனக்கு வந்திருக்க. இப்படி பக்கத்தில் இருக்கவங்களாம் இப்படி இருக்கான் சார். ஒன்றும் இல்லை, மகிழ்ச்சியை எப்பொழுதும் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாக இருக்கும் சார். சார்லி சாப்ளின் வந்து இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய நகைச்சுவை நாயகர், ஒரு சிறந்த பேச்சாளர். அவர் யூரோப்பில் ஒரு இடத்துல பேசுகிறாரு. இது மாதிரி ஒரு பெரிய மன்றம். ஒரு ஜோக் சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, அங்கே எப்படின்னா அவங்களுடைய கல்ச்சர் எப்படின்னா, நல்லா பேசி ஒரு ஜோக்கோ ஒரு கருத்தோ சொன்னால் எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டிட்டு உட்காருவாங்க. சாப்ளின் சொல்கிறாரு, எல்லாரும் எழுந்து ஒரு ஜோக் சொல்கிறாரு, எல்லாம் எழுந்து நின்று கை தட்டிட்டு உட்காந்துட்டாங்க. சாப்ளின் 2வது வாட்டி அதே ஜோக்கை சொல்கிறாரு, எழுந்து நின்று கை தட்டினாங்க பாதி பேர். 3வது வாட்டியும் அதே ஜோக்கை சொன்னார், முதல் வரிசையில் இருக்கிறவங்க மட்டும் எழுந்தாங்க. 4வது வாட்டியும் அதே ஜோக் சொன்னார், யாருமே எழுந்துக்கல. சாப்ளின் சொன்னார், மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நகைச்சுவையை கூட நீங்கள் 2வது முறை சிந்தித்து பார்க்க முடியவில்லை. அப்போனா வாழ்க்கையில் என்னைக்கோ நடந்த துன்பத்தை மட்டும் ஏன்டா நினச்சி கஷ்டப்படுறீங்க?
துன்பத்தை மறந்து விடுங்கள். மனிதர்களை படிக்க ஆரம்பிக்கணும். மனுஷன் அப்படிதான் இருப்பான். உங்களுக்கு தெரியாதவங்களா? சார் பீஸாவும் நம்மளால ஒன்று. நீங்கள் பீஸா ஆர்டர் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் பாக்ஸில் வரும், உள்ள ரவுண்டாக இருக்கும், வெட்னா ட்ரையாங்கலாக இருக்கும். நம்மளாம் அப்படி தான். பார்க்கும்போது ஒரு மாதிரி இருப்பான், பழகுனா ஒரு மாதிரி இருக்கான், உண்மையிலே வேற மாதிரி இருப்பான். மனுஷங்களை பழக ஆரம்பிச்சோன்னா சார், ஒரு அறிஞர் சொல்றாரு, ஒருவன் சந்தோஷமாகவே இல்லையா, அப்படி என்றால் அவன் வாழ்க்கையிலே நடிக்க ஆரம்பிக்கவில்லை என்று அர்த்தம். உண்மை. லைட்டாக நடிப்பு தேவைப்படுது சார். ஒய்ஃபு புது புடவை கட்டின்னு வராங்க, எப்படி இருக்கு சொல்லுங்க. என்னைக்காவது நம்ம உண்மையை சொல்லியிருக்கோமா? சூப்பர். ஏன் ஒரு வாரம் தள்ளலாம் அதை வச்சு. சூப்பர். அசின் மாதிரியா இருக்கிறார். நம்மால் அசினுக்கு கசின் மாதிரி கூட கிடையாது. சூப்பர். நம்மளே ஐஎஃப்எஸ்எல் ஆபீஸில் பார்த்தா என்ன சார், எழுந்து குட் மார்னிங் சொல்றோம். ஏன் அவர் மேல மரியாதையா? அப்ரைசல் போகுது, ஒரு மரியாதை நடிக்கிறோம் சார். அந்நியல்ல இந்த மல்டி பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒவ்வொருத்தரும் இருக்கு, நமக்கு தெரியல. காலிங் பெல் அடிக்குது, வீட்டில் அம்பி மாதிரி இருக்கும், காலிங் பெல் அடிக்குது, அந்த கண்ணாடி இது கதவுல இருக்கிற கண்ணாடி வழியாக பார்த்தா மாமனார் மூஞ்சி தெரியுது, அம்பி டக்குன்னு அந்நியன் ஆயிடும். நல்லா விட்டு பார்க்கணும், பின்னால மச்சினி நிற்குது, ரெமூவ் ஆயிடும். அப்புறம் திரும்பணும், அம்பி மாறி மாறி ஒய்ஃபு கிட்ட போய் உங்க அப்பாவும் தங்கச்சும் வந்துருக்குதுன்னு. நம்ம உண்மையிலே அப்படிதான் சார் இருக்கோம். மல்டி பர்சனாலிட்டி சார். எல்லாம் எப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி வரும் என்றால் மாறுகிற உலகத்திற்கு ஏற்றாற்போல் நாம் மாற வேண்டும். அதான் தேக்க நிலையிலேயே இருந்தா ரொம்ப கஷ்டம். மாறுற உலகம் மாறுது. உலகம் மாற மாற நம்மளும் மாறணும். ஒரு காலத்தில் நீங்க ஜூக்கு போனீங்கன்னாக்கா சிங்கம் புலி எல்லாம் கூண்டுக்குள்ள இருக்கோம், நம்ம வெளில இருப்போம். இப்போ மாறி போச்சு, நம்மளை கூண்டுல வச்சு கூட்டின்னு போறோம், சிங்கம் சுத்தின்னு இருக்கு. ஒரு காலத்தில் ஸ்கூட்டர் விளம்பரம் எப்படி இருந்தது? இப்போ பாருங்க, 16 வயசு பொண்ணு நல்லா பின்னல போட்டுன்னு ஸ்கூட்டர்ல ட்ருன்னு போகுது. ஸ்கூட்டர் விளம்பரம் பொண்ணு ஓட்டுது. சரியா? நம்ம அப்பாஸும் கணேஷும் வீடு வீடா கதவு தட்டி உங்க டாய்லெட் கிளீனா இருக்குதான்னு கேட்குறானுங்க. அப்படின்னா நான் அவன் முடிவு பண்ணிட்டான் யாருக்கு எதை பண்றதுன்னு. சார் நிறைய மாற்றி இருக்கோம் சார். சார் வெள்ளைக்கார இங்கிலீஷ் நம்ம படிச்சுன்னு இருந்தோம் சார். டாய்லெட்டுக்கு கழிவறைக்கு இங்கிலீஷில் என்ன டாய்லெட்டு, அது என்ன கெட்ட வார்த்தையா? அதை தானே யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த படித்த கும்பல் நமக்கு தெரியாமல் இங்கிலீஷே பேசுகிற கும்பல் நான் பண்ணிட்டான். நம்மளுக்கு தெரியாமல் அதுக்கு ரெஸ்ட் ரூம்னு பேர் மாற்றிட்டான். நம்ம யாருக்கிட்டையும் பர்மிஷனும் கேட்கல. சரியா? இப்போ நான் மாதிரி இன்னும் நீங்கள் மாதிரி இருந்தால் வெளியில் வரோம் தெரியுது. எனக்கு ஒரு ஜிஎம் இருக்கார், 85 இயர்ஸ் ஓல்டு. அவர் ஸ்டில் ஹி இஸ் ஜிஎம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி, அதனால மேனேஜ்மெண்ட் அவர் வந்து டில் ஹிஸ் டெத் யூ வில் பி ஜிஎம், ஆக்டிவ் மேன். அவருக்கு இது தெரியல. அவர் என்ன பண்ணிட்டாரு, நேராக வந்தவுடனே ரிசப்ஷனில் பொண்ணை காணும். ஆப்ரேட்டர்கிட்ட கேட்டால் வேற ஷீட் கான் டு ரெஸ்ட் ரூம்ச்சு. வந்த உடனே நான் ரெஸ்ட்னு போய் சஸ்பெண்ட் பண்ணிட்டான். அவருக்கு இது தெரியல. அப்புறம் நான் உள்ளே போனேன். சார் நான் என்ன சார் ரெஸ்ட் ரூம்னா டாய்லெட்டான் சார். யார் சொன்னது? அவங்களாம் சொல்கிறாங்க சார். நான் டேய் இங்கே வா, வாடா போடா தான் பேசுவேன். இந்த மத்தியானம் நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுப்பீங்களா, அது பேர் நான் ரெஸ்ட் ரூம் சார். என்னடா இங்கிலீஷு? சாப்பிட்ற இடம் பேரும் ரெஸ்ட் ரூமுன்றீங்க, போகிற இடம் பேரும் ரெஸ்ட் ரூமுன்றீங்க. சார் நமக்கு என்ன சார், மாறுதா மாற்றிக்கணும், அவ்வளோதான் சார். எனக்கு தெரிஞ்சு சித்திரை 1 தானே தமிழ் புத்தாண்டு ரொம்ப நாளாக கொண்டாடி இருந்தோம். ஒரு கவர்மெண்ட் மாறிச்சா? தை 1 தான் புத்தாண்டு நாங்களா? நம்ம ஏதாவது சொன்னோமா? சரிங்க ஒன்றும். அப்புறம் திருப்பி கவர்மெண்ட் மாறிச்சா? சித்திரை 1ஆம் தேதி நம்ம ஏதாவது சொன்னோமா? சரிங்க ஒன்றும். நாளைக்கே வேற ஏதாவது நடந்து டிசம்பர் 12 தான் புத்தாண்டுன்னு சொல்லிட்டோம், நம்ம என்ன பண்ண போறோம்? சரிங்க ஒன்று. சார் நமக்கு தேவை ஒரு நாள் லீவு. நீ எப்போனா கொண்டாடு, அவ்வளோதான். ஆமாங்க, எல்லாம் மாறி போச்சுங்க. நல்லவனுக்கு அர்த்தத்தை மாற்றிட்டோங்க நம்ம தான் சார். நல்லவன்றது என்ன நல்ல வார்த்தை மாற்றிட்டோம். அந்த செக்ஷனில் ஃபஸ்ட்டு ஆள் உட்காந்துங்கிறான் பத்தியா, நல்லவன் சார். எப்படி கை நீட்டி காசு வாங்கிட்டான்னா வேலை முடிச்சு குத்துருவாப்புல இருக்கும். அதுக்கு அடுத்தவன் சொல்கிறான், அவனாவது விடு, அடுத்தவன் இருக்கான் அவன் இன்னும் நல்ல வேணாம். ஏன்னா வேலை முடியலன்னா காசை திருப்பி கொடுக்குறான். அப்போ நல்லவனுக்கு அர்த்தத்தை நம்ம தான் மாற்றிருக்கிறோம். எல்லாமே மாற்றியாச்சு சார். சாப்பாடு மாறிடுச்சு சார். இட்லி தோசை பூரி பொங்கல்னு டிஃபன் சாப்பிட்டாலாம் போயிடுச்சு. ஒரு 2 மாதம் முன்னால் என் ஒய்ஃபு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உட்காந்துக்கிறேன், தட்டுக்கு பதிலாக கிண்ணம் வச்சான். என்னது இதுன்னு வெயிட் வேணா உள்ளே போனால் ஏதோ ஒரு பேக்கெட் எடுத்தான்.
சிசரில் கட் பண்ணான், ஏதோ ஜல்லி மாதிரி கொடன்னு கொட்டினான். என்னது இது, என்ன கலாக்ஸுனா அப்படின்னா என்ன அப்படின்னு. இதில் தான் கலோரி அதிகம், ஒன்றும் கிடையாது. அதை பற்றி என்னன்னு தெரியாது, எல்லாம் சாப்பிட்றாங்க, நம்மளும் சாப்பிட்ணும். இட்லினா ஒரு 4 சாப்பிட்டா 1 மணி வரையும் தாங்க சார். இது பார்க்கும்போதே நம்மளுக்கு பிபி ஏறுது. பால் ஊற்றவான்னு கேட்டா, யாருக்குன்னு இல்லை, ஊற்றி சாப்பிட்டா நல்லது, அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னா. சார் திரும்பி பார்க்குறேன், என் நாய் என்னையே பார்த்துன்னு இருக்குது. ஏன்னா அது சாப்பிட்றதும் கப்பு தான், அது பிரேக்ஃபாஸ்ட்டும் ஜல்லி தான். நம்ம டிஃபனை இவன் சாப்பிட்டானா நமக்கு என்ன போடுவாங்கன்னு அது கவலை. அதுக்கு இல்லை, மாறி போச்சு, வேற வழி கிடையாது. எனக்கு என்னமோ ஒன்று புரியல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா காரு யார் சொந்தக்காரோ அவங்க பின் சீட்டில் உட்காந்துருந்தோம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மாறி யார் மாற்றினாங்கன்னு தெரியல. இப்போ எல்லாமே பாருங்களேன், எல்லாருங்க எந்த விஐபியாக இருந்தாலும் சரி, எந்த முதலாளியாக இருந்தாலும் சரி, டிரைவருக்கு பக்கத்தில் உட்கார்றாங்க. செக்ரட்டரி பின்னால் அந்த பிஎம்டபிள்யூவில் ஹாப்பியாக உட்காந்துக்கிறான். முதலாளி டிரைவருக்கு பக்கத்தில் ஒடுங்கி உட்காந்துக்கிறார். ஏன்னு தெரியல, மாறிட்டோம், நிறைய மாறி போச்சு. சாப்பாடு மாறி போச்சு சார். பந்தி வச்சு சாப்பிட்ட காலம் போயிடுச்சுங்க. இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் கல்யாணத்தில் பஃபே வந்துடுச்சு. 1000 சொல்லுங்கள் சார். என்ன பொறுத்தளவுக்கு பஃபேன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி யூரோப்பிய நாகரிகம், அது ரொம்ப நல்லது, நமக்கு எது தேவையோ அதை மட்டும், அதெல்லாம் சும்மா ஃபுட்டு வேஸ்ட் பண்ண மாட்டோம், அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. அதுவும் இல்லாமங்க, அது 2.5 கிலோ பீங்கான் தட்டு, அதை வச்சு நீ கியூவில் நிற்கும் போது இல்லை, வேற எங்கேயோ நிற்கிற ஒரு ஃபீலிங்கே வரும். அந்த கியூ நவராதுங்க, அப்படியே பார்த்துட்டு போகணும். இந்த 2.5 கிலோ வெயிட் வேற, இப்படியே பார்த்துக்கிட்டே போனா வச்சுங்களேன். அங்க ஒருத்தர் 2 குலோப் ஜாமுன் எடுக்கிறான், நமக்கு பக்குன்னு இருக்குது. நம்ம போற வரையும் குலோப் ஜாமுன் இருக்குமா, தீர்ந்து போச்சுன்னா ரீஃபில் பண்ணுவானுங்களா இல்லையா. சில பேர் அதுக்கே பிள்ளையார்கிட்ட வேண்டிப்பான், நான் போற வரையும் குலோப் ஜாமுன் தான் உனக்கு 2 பேர் போடுறேன்னு. அதுவும் நம்மளுக்கு எடுக்கவும் தெரியாதுங்க. சில பேர் அந்த பஃபேல எடுத்து வச்சுட்டு திரும்புவான், அந்த பிளேட்டை பார்த்தாலே வாந்தி வரும். எல்லாத்தையும் குலோப் ஜான் சாறு அவியல் உள்ள இருக்கும். நமக்கு அது ஒத்துக்காதுதான் விட்டுருக்கணும். பஃபே நமக்கு ஒத்துக்காது. அதே மாதிரிங்க, இந்த ஒரு காலத்தில் இந்தியாவுடைய மிகப்பெரிய பாரம்பரியம் குரு சிஷ்ய பாவம். அது எல்லா துறையிலும், நீதித்துறையிலுமே இருக்கட்டும். இங்கே மொய்தீன் சார் அவரை பற்றி சொல்லிகிட்டே இருந்தார். திருப்பியும் அவர் ஆஃபீஸ் பண்ணார் சார், எங்கள் சீனியர் சார், அவர் பேர் மோகன சுந்தரம் சார். அந்த தொழில் கற்றுக் கொடுத்தவங்க குருன்னு நினைக்கிற இது எப்பவுமே இருக்கும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுங்க, பிரைவேட் கம்பெனிலலாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரு காலத்தில் ஈவன் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே குரு சிஷ்ய பாவம் வந்துச்சு. நம்ம கிளர்க்கா சேர்றோம் வச்சுக்கோங்க. அப்போ எஸ்ஓ செக்ஷன் ஆஃபீஸர்னு சீனியராக இருப்பான். அவரு நமக்கு தொழில் கற்றுக் கொடுப்பாரு. ரிட்டையர் ஆனாரு வச்சுங்க, செக்ஷன் ஆஃபீஸர் வீட்டுக்கு ஒரு 30 பேர் போவான். போய் அவருக்கு எல்லாம் பணிவிட செய்வான். மாதம் ஒரு வாட்டி போய் சாதுக்குடி வாங்கி கொடுத்துட்டு வருவான். சார் நீ இருந்தால் மாதிரி இல்லை சார், முன்ன மாதிரி ஆஃபீஸு எந்த சந்தேகம் இருந்தாலும் ஏதோ ஒன்று சொல்லுவான். இப்போ அது மாதிரி இல்லை. இப்போது நமக்கு கீழே வேலை செய்கிறவனையும் திட்ட முடியல. அதாவதுங்க, கீழே வேலை செய்கிறவன் தப்பு பண்ணால், தம்பி நீ தப்பு பண்ண, நான் தப்பு பண்ணேன்னு நீ ஃபீல் பண்ணினா எம்டிக்கு நீ மெயில் அனுப்பு, எம்டி எனக்கு அனுப்புவார், நான் பதில் எம்டிக்கு அனுப்புகிறேன், எம்டி உனக்கு அனுப்புவார், நீ கேட்டு தெரிஞ்சுக்கன்றான். ஒருத்தரையும் திட்ட முடியல. சார் ஆம்பளையாவது பரவாயில்லைங்க, ஆஃபீஸில் இப்போ தப்பு பண்ணிட்டோம் வச்சுங்களேன், நமக்கே தெரியும் பண்ணிட்டோம், மேலதிகாரி திட்ட போகிறாரு, இன்றைக்கி சந்திராஷ்டமம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்மளே மனசளவில் ரெடி ஆகிடுவோம். அதனால் திட்டு வாங்கிறதுக்கு சைக்காலஜிக்கலாக ரெடி ஆகிடுவோம். ஆனால் லேடிஸ் அப்படி இல்லைங்க, அவங்க சாதாரணமாகவே புத்திசாலி. இந்த வேலைக்கு போகிற லேடிஸ், கம்பெனிலலாம் வேலைக்கு போகிற லேடிஸ் ரொம்ப புத்திசாலி. நான் பாருங்க எவ்வளோ கரெக்டாக கம்பெனிக்கு போகிற லேடிஸ்ன்னு சொல்கிறேன். புத்திசாலி, புத்திசாலி. சரி, அவங்க எல்லாம் பண்ணுவாங்க, தப்பு பண்ணிட்டுங்க திட்டத்துக்கு முன்னால் அவங்களே அழுவாங்க. இந்த திட்டவங்க ஏற்கனவே அழுகுறவங்களை திட்ட முடியாதுல்ல. என் செக்ரட்டரி அப்படிதாங்க, அது அழுவுது பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிடும் ஏதோ தப்பு பண்ணியிருக்குன்னு. சரி விடு அப்படின்னா, அன்னைக்கு பார்த்தா அழுகுது. எனக்கு என்ன தப்பு பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். பிரச்சனை என்னன்னா எனக்கே மெமோ வரும், ஏன்னா நான் சைன் பண்ணிக்கிறேன். தாங்க முடியல, எப்படி இருந்தாலும் எனக்கும் திட்டு விடும். கூப்பிட்டு நீ எல்லாம் எதுக்கு வேலைக்கு வேற பேசாம பேப்பர் போட்டு போ, ரிசைன் பண்ணிட்டு போ. சார் அது வரையும் அழுது நின்றுதுங்க. நான் திட்டினோம்னா அழுக ஓவர் ஆகி முந்தானி எடுத்து வாயில வச்சுன்னு கதவு திறந்து ஓடுது.
வெளியில வந்து பார்க்கறான், ஆபீஸை என்ன ஒரு மாதிரி பாக்குது. அவனுங்க எத்தனை சினிமா பார்த்துருப்பானுங்க. போன அம்மா என்ன பண்ணிடுச்சுங்க, அடுத்த நாள் அவங்க ஹஸ்பண்டை கூட்டு வந்துடுச்சு. அமர்தான் 7 அடிக்கு ஜிம்முக்கு போவான் போல இருக்குது. என்ன எங்க ஒய்ஃபை ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா நான் பம்பிட்டேன். நான் டக்குன்னு என்ன பண்ணேன், இல்லை சார் ஜிஎம் தான் சார் ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார். எனக்கு என்னன்னா அவன் அடிக்கணும்னு முடிவு பண்ணான்னு வச்சுக்கலேன், ஜிஎம்னு வலிச்சு விட்டுறது. ஏன்னா அந்த ஆள் தனியாக நம்ம அடிக்க முடியாதுங்க. ஆனால் அவன் சொன்னான் சார், அந்த ஆள் கண்ணில் பார்த்தேன், அதில் ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது. என்னால தான் வீட்டில் திட்ட முடியல, எல்லாம் மாறி போச்சு சார். ஒரு காலத்தில் திருமணம் வந்து தமிழகத்திலேயே தமிழ் திருமணங்கள் எல்லாம் 5 நாள் நடக்குது சார். அப்புறம் 4 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. இப்போ வெறும் ரிசப்ஷனுக்கு தான் இன்விடேஷனே வைக்கிறானுங்க. கல்யாணம் பண்ணுறானுங்களா இல்லைன்னு தெரியல, ரொம்ப கஷ்டம். அதுலேயும் சென்னை மாதிரி மாநகரங்களை, எனக்கு மதுரை தெரியல, சென்னை மாதிரியில் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று A+ஆ இருக்குது மண்டபம், ஒரு நாளைக்கு 15 லட்சம் ரூபா, இல்லைன்னா டொக்கு, கல்யாணமே பண்ண முடியாது, கோயில் தான். அதனால் நம்மலாம் மிடில் கிளாஸ் தானே. நம்ம சொந்தக்காரன் என்ன பண்ணிடுறான், செங்கல்பட்டு தாம்பரம் தாண்டி அங்கே தான் வைக்கிறான். அதுவும் கல்யாணம் நியாயமாக பார்த்தீங்கன்னா சார், நல்ல விடிஞ்ச கல்யாணம் தான் மகிழ்ச்சி. ஏன்னா மாப்பிள்ளை பொண்ணும் தூக்க கலக்கம் இல்லாமல், நிறைய பேர் பாருங்கள் விடிய கால கல்யாணத்தில் தூக்க கலக்கத்திலே கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்புறம் அவன் முழிச்ச உடனே என்னைக்கு முழிக்கிறது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. விடிய கால கல்யாணம்லாம் அநியாயம் சார், 6-7 முகூர்த்தம்லாம். ஏன்னா கல்யாணம் பண்ணுறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், வெறும் டிஃபனோட அமைச்சிடலான்னு. 6-7 செங்கல்பேட்டில் கல்யாணங்க. நான் ராயப்பேட்டையில் சென்னையில் இருக்கேன். நான் காரில் போகிறதுக்கு 1 ஹவர் ஆகும். அப்போ 6 மணினா நான் 5 மணிக்கு கிளம்பணும். 5 மணினா நான் 4 மணிக்கு எழுந்துக்கணும். எழுந்துக்கிறேன், கரண்ட் இல்லை வீட்டில். இப்படி பார்த்தேன். அப்புறம் ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன், பாரு ஷேவ் பண்ணிக்கவான்னு கேட்டேன். அவ காலங்கால பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்கிறான், நீ வெளிச்சத்திலேயே வெட்டிப்ப, பிரம்ம முகூர்த்தத்தில் வெளிச்சத்திலே வெட்டிப்ப, நீங்க என்ன கல்யாணமா பண்ணிக்க போறீங்க, பார்க்க தானே போறீங்க. எங்க அப்பா எடுத்து கொடுத்த ஷர்ட்டுனா பக்குனாச்சு. நான் அதை ஒழிச்சு வச்சிருந்தேங்க, கரண்ட்ல கண்ணு தெரியல, கரண்ட் இல்லைன்னு அவ எடுத்துட்டா, இந்த ஷர்ட்டை போட்டுவான்னு. ஐயோ வேண்டாத தெய்வம் இல்லை. எங்க மாமனார் அதை வந்து டெல்லியிலேருந்து வாங்கிட்டு வந்தார். அது வாங்கி வரும்போது எங்க மாமனார் டெல்லி போனார். எம்பி நினைச்சிடாதீங்க, அவங்க கம்பெனியில் இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி போக்குவரத்துக்கு காசு தருவானுங்கல்ல, அதுக்காக டெல்லிக்கு போனார். போயிட்டு வந்துட்டு சொல்லியே என்கிட்ட கொடுத்தாரு, மாப்பிள்ள உங்களுக்காக கடைக்கடையாக தேடினார். அப்போவே நான் நினச்சேன், அந்த காலம்லாம் போயிடுச்சு சார். ஒரு வேன் ஹுசைன் ஒரு இன்ன ஷர்ட்டு, ரெப்யூட்டட் ஷர்ட்டு, பிராண்டட் ஷர்ட்டு அங்கங்கே வச்சுருக்காங்க. போய் 39-40 குதிரை போகிறான். இவர் எதுக்கு தேடினாருன்னு. அதான் ஷோரூம் எங்கேயும் போல, அந்த பாலிகா பஜார் பிளாட்ஃபார்ம் இருக்குல்லங்க, அங்கே தேடி ஒரு சின்ன பையன் போகிற ட்ரெஸ் எடுத்துன்னு வந்துட்டார். உங்களுக்கு அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு கிண்டல் வேறு. இதில் நான் அதை ஒழிச்சு வச்சுட்டேன். என் ஒய்ஃபு கண்டுபிடிச்சி அதை எடுத்து போட்டான். ஐயோ போடவே முடியலங்க, இருட்டு வேற, என் உடம்பு எத்தனும் உண்டு, இதுக்கே இழுக்கிறேன். இழுத்து ஒரு மாதிரி போட்டு பட்டன் போட்ட உடனே ஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா எப்போ வேணாலும் கிழியும். இவ வேற வெளியில வர நம்மளுக்குன்னு நடக்குங்க. இந்த விடிய கால கல்யாணம், அப்போ கல்யாணம் பண்ற அந்த ஆள் மேலே எவ்வளோ கோவம் ஏறும் பாருங்க. வெளியில வர டிராவல்ஸ் நிற்கிது. அவன் ஓடிபி நம்பர் என்னன்னா எனக்கு ஆஃபீஸில் அனுப்பலை. அவன் இன்னமும் இமிகிரேஷன் ஆஃபீஸர் மாதிரி ஓடிபி நம்பர் இல்லைன்னா ஒத்துக்க மாட்டேன். உடனே என் ஒய்ஃபு ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ண தெரியுதானு எல்லா சண்டைக்கும் ஏறி உட்காந்து 1 ஹவர் விடிய காலம் 6 மணிக்கு செங்கல்பட்டு கல்யாணம் பண்ணுறது போய் இறங்கின உடனே அது எப்படிங்க ஒரு நாளைக்கு ஏற்றம். நம்ம வந்து ரொட்டீனாக டிஃபன் சாப்பிட்ற டைம் ஏற்றேன், அப்படி தானே. கல்யாணத்துக்கு போகணுன்றதுக்காக 6 மணிக்கே டிஃபன் சாப்பிட முடியுமா? கண்டிஷன் போடுறானுங்க, டிஃபன் சாப்பிட்டு வந்திருக்கோம் போங்க அப்படின்னு. என் ஒய்ஃபை பார்த்தா, ஏன் நான் சொன்னால் தான் சாப்பிடுவா வா அப்படின்னா. நேராக போனால் சார் உட்காரவே முடியலைங்க, அவ்வளோ வீட்டு ஸ்வீட்டு இந்த ஓரம் வச்சான், எல்லாம் வச்சான். ஸ்வீட்டு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, ஏன்னா டக்குன்னு இப்படி எல்லாம் பண்ண முடியாது, கிழிஞ்சிடும். இப்படின்னா பக்கத்து இலக்காரன் அவன் ஸ்வீட்டை எடுக்க போறேன்னு நினச்சின்னு, சார் உங்களுக்கு தனியாக வச்சிருக்கிறாங்கண்ணா. திருப்பி கையை இழுத்துட்டேன். சார் சாதாரணமாக சாப்பிட்றது இப்படி தானே சார் சாப்பிடுவோம், அன்னைக்கு மட்டும் நான் இப்படி வச்சு இப்படி சாப்பிட்டுருந்தேன். அப்படியே மனமே பார்க்குறவன்
வருகை தந்த நீதி அரசருக்கு என்னுடைய வணக்கங்களை சொல்லி என் பேச்சை தொடர்கிறேன். அது என்னாச்சு, இப்படி ஒரு 30 பேர் விசாரிச்சான் உடம்பு சரியில்லையான்னு. என் வயசு சொந்தக்காரன் ஒருத்தான் தான். அவன் மட்டும் கேட்டான், ஏண்டா பக்கவாதம் வந்த மாதிரி நடக்கிறேன்னா. எல்லாம் எங்கள் மாமனார் கொடுத்த ஷர்ட்டு. கடைசியில் மேடைக்கு போனாங்க, தாலி கட்டி முடிஞ்சோடனே மாப்பிள்ளை இருந்தார். அதனால் நான் மாப்பிள்ளை சொந்தக்காரன், மாப்பிள்ளைக்கு தான் கை கொடுக்கணும், நம்ம தான் ஷர்ட்டு இப்படி இருந்தார். பொண்ணு பக்கம் போயிடுச்சு. அப்புறம் என் ஒய்ஃபு டக்குன்னு அவள் பொண்ணு கையை பிடிச்சின்னு நீ அங்கே கொடு கையை அப்படின்னா. வீட்டுக்கு வந்து இப்படி நான் கிழிஞ்சுது. அப்போ அதாவது எதில் மாறுறதுன்னு எல்லாம் மாறி போச்சுங்க, எல்லாம் மாறி போச்சு. நம்ம சிலது வசதிக்காக மாற்றிக்கலாம், தப்பு இல்லை. பழமை வேணும், ஆனால் பழமை வந்து நம்மளுடைய வசதிக்கு கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் மாற்றிக்கலாம். அதுக்காக மொத்தமாக உடைக்க முடியாது. சார் வேட்டி அணிய வேண்டும், இதுதான் நம்மளுடைய தமிழ் மரபு. கோட்டு வேட்டி போட்டு போக முடியாது, வேட்டியை போட்டுன்னு ஓடுற பஸ்ஸில் ஏற முடியாது. சில கம்பெனியில் வேட்டி போனால் உள்ளே விட மாட்டான், பேண்ட்டு நியாயம். ஆனால் அதுக்குன்னு வசதின்னு இந்த பர்முடாஸ்ன்னு ஒன்று இருக்குது சார். அதை கண்டுபிடிச்சவன் எவன்னு எனக்கு தெரியணும், நோபல் ப்ரைஸு தரணும். எல்லா இடத்துக்கும் போட்டுக்கிறான். அன்றைக்கி கோயம்புத்தூருக்கு ட்ரெயினில் ஏறுறாங்க, ப்ளூ மவுண்டனில் ஒரு 50 வயசு ஆள் 7 அடிக்கு இருக்கான், பர்முடாஸ் போட்டு வரான். அப்படியே அப்பர் பத்துக்கு ஏறுறான். என்ன ட்ரெஸ் அது சார்? தமிழகத்தினுடைய புடவைங்க, புடவை கட்டுங்க, தப்பு இல்லை. சரி, இப்போ பெண்கள் எல்லாம் முன்னேறிட்டாங்க, அவங்களே 2 வீலர் ஓட்டுறாங்க, ஓடுற பஸ்ஸில் ஏறுறாங்க, எல்லாத்துலேயும் வந்துட்டாங்க. ஓகே, சுடிதார் ஓகே. இந்த லெக்கின்ஸ்னு ஒன்று இருக்குது சார், அதை கண்டுபிடிச்சவனுக்கு நோபல் பிரைஸ் தரணும். ஐயோ, ஒரு அம்மா குண்டா அம்மா லெக்கின்ஸ் போட்டுன்னு மெட்ராஸில் ஸ்கூட்டரில் 2 பக்கமும் கால் போட்டுன்னு போகுது. பின்னால் வண்டி ஓட்டுறது நமக்கு பயமாக இருக்குது, எப்போ கிழியும் எப்போ கிழியும். நான் அந்த ஓட்டுற ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன், சார் அந்த ஸ்கூட்ரு போத்துற பெட்ஷீட்டையாவது போட்டு தொலையாது மகன். இல்லை, ரொம்ப கஷ்டங்க சார். ஒரு நம்மளுடைய மரபுன்னு ஒன்று இருக்குது. முன்னெல்லாம் தமிழ் திருக்கோயிலெல்லாம் வெறும் மங்கள வாத்தியம் இருக்கும், நாதஸ்வரம் மேளம், அது கேட்க அருமையாக இருக்கும் சார். நாதஸ்வரமும் மேளமும் அடிக்கும் போது உங்கள் கரண்ட்டே இல்லைனாலும் அந்த சத்தத்தை அடிச்சிக்க முடியாது சார். இறைவனோட ஐக்கியமாகறதுக்கு அதை விட ஒரு மங்கள வாத்தியம் எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம், செலவு ஜாஸ்தி கட் பண்ணணும்னு அதையும் நிறுத்திட்டான். நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா மோட்டர் வச்சுக்கிறான் சார், டம 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 டமன்னு. ஹார்ட் பேஷண்ட் உள்ளே போனால் தீர்ந்தான் அத்தோட. ஏன்னா அவனுக்கு மோட்டர் எப்போ ஆன் பண்ணுறாங்கன்னு தெரியலங்க. பெருமாள் கிட்ட அப்படியே பக்குன்னு இருக்கும், பக்குன்னு இருக்கும். அன்றைக்கி எங்கள் தெருமுனையில் ஒரு கோயிலில் அது மாதிரி வச்சுருந்தாங்க சார். நைட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு, மோட்ரு மட்டும் பொப்போ நடிக்குது, கோயில் பூட்டிக்குது. எப்படி திறக்கிறதுன்னு தெரியல. போய் நிற்கிறோம், ஒருத்த மட்டும் சொல்கிறான், அரங்காவில் கூடுறான், அவர் தான் பூட்டை ஒழுங்காக தொடப்பாருன்னா. பூட்டை ஒழுங்காக உடைப்பாருன்னா. நான் சொன்னேச்சு, உடைப்பாருன்னு சொல்லக்கூடாதுங்க, திறப்பாருன்னு சொல்லணும். இல்லை, எல்லாம் மாறி போச்சுங்க. இதில் என்ன ஆகுது, கோயில் எது பத்திரமா பார்த்துக்கணும் ஒன்றும் தெரியல. ஒன்றும் கஷ்டம், ரொம்ப கஷ்டம் சார். நான் திருப்பதிக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால் போகும்போது க்யூவில் நிற்கிறேங்க, 50 ரூபாய்க்கு இது திருப்பதி கோயில் பெருமாள் ஸ்லோகம் பண்ணினே போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் கல்வெட்டு, தெலுங்கு கல்வெட்டு, நாயக்கமார்கள், தமிழர்கள் எல்லாமே எழுதியிருக்கிறான். கல்வெட்டு படிக்க தெரியாது, ஆனால் அதை பாதுகாக்கணும்ல சார். ஒரு கல்வெட்டுக்கு 2வது இதுக்கு ஒரு கேப் இருக்குதுன்னு பூசி வச்சுருக்காங்க சார். அதில் நம்மளால் விசிட்டிங் கார்டு சொல்லி வச்சுருக்காங்க சார். மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. மார்க்கெட்டிங் பண்ணுற இடமா அதுவாது பரவாயில்லைங்க. பெருமாள் ஸ்லோகம் சொல்லினே போகிறோம், ஒருத்தர் மேலே எழுதி வச்சிருக்கான், ஜெயந்தி ஐ லவ் யூ. அதை நீ ஒன்னே ஜெயந்தி கிட்ட சொல்லு, இல்லை உள்ளே போய் பெருமாள் கிட்ட சொல்லு, அவராது ஏதாவது ஏற்பாடு பண்ணார் சார். அவன் எழுதிட்டு போயிட்டான் சார். அது வரையும் பெருமாள் ஸ்லோகம் சொல்லின்னு போனேன் நான். அது வரையும் பெருமாள் ஸ்லோகம் சொல்லி போனேன் நான். டக்குன்னு பார்த்து செகண்ட் பிஏ எம்ஏ படிக்கும் போது இப்படி தானே ஒரு பொண்ணுக்கிட்ட சொன்னோம், உனக்குலாம் லவ் ஒரு கேடான்னு சொல்லிச்சு அப்படின்னு நினச்சினே இருந்தேன். என் ஒய்ஃபு பின்னால் எங்கே வந்தாலும் வேடிக்கை போக முன்னால அப்படின்னு. எல்லாமே மாறி போச்சு சார். மாறி போனது உண்மை, ஆனால் மாறியதற்கு ஏற்ப நாமும் மாறிவிட வேண்டும். அப்படிதான் பொண்ணு பார்க்கறதுல எப்படிங்க இருந்தது, எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து 40 பேர் போவான், ஆனாலுக்கு ஒரு கேள்வி கேட்பான், படிச்சிருக்கியா, சமைப்பியா, டான்ஸ் ஆடுவியா, பாட்டு பாடுவியா, வேலைக்கு போறியா, சம்பாதிக்கிறியா, அடக்கமாக இருக்கிறியான்னு கேட்குறான். எப்படிங்க படித்து சம்பாதிக்கிற லேடி கிட்ட அடக்கமும் எதிர்பார்த்தா எப்படி? அந்த காம்போல அது வரவே வராதுங்க.
வராது. நம்ம கேள்வி கேட்டுக்கினே இருப்போம். ஆனால் அப்போ அந்த மாதிரி இருந்தது, இப்போ மாறிடுச்சு சார். இப்போ லேடிஸ் பேசுகிறாங்க, எனக்கு கல்யாணம் அப்படிதான் ஆச்சு, நான் பண்ண ஒரே தப்பு, கல்யாணம் பண்ணதில்லை, நான் பண்ண ஒரே தப்பு, பொண்ணு பார்க்க போகும்போது என் 2 தங்கச்சிங்க, அவங்க ஆல்ரெடி மேரீடு, என் 2 மாப்பிள்ளையை கூட்டி போயிட்டேன் பொண்ணு பார்க்கறதுக்கு. அவனுங்க கூட வந்துட்டானுங்க, தங்கச்சி 2 மாப்பிள்ளை. பொண்ணு பார்த்தேன், நான் ஒரே ஒரு பொண்ணு தாங்க பார்த்தது, அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், வேற வழி இல்லை. பார்த்தேன், பொண்ணு பிடிச்சிருச்சு. பொண்ணுக்கு அப்பா தான் எங்கள் மாமனார். தம்பி, பொண்ணு உங்ககிட்ட பேசணும்னா பக்குன்னு ஆயிடுச்சு. அப்போயே நான் பட்டிமன்றம்லாம் பேசிட்டு இருந்தேன். அது வெளியில் கூட்டத்தில் பேசுறது சார், நம்ம இஷ்டமாக பேசிக்கலாம் சரியா. இஷ்டம் இருக்கிறவங்க கேட்குறாங்க, இல்லைன்னா போயிடுவாங்க. இது இன்னொருத்தர் வீட்டில் போய் பயமாக இருந்தது, லைட்டாக வேர்க்குது, கை காலெலாம் உதறுது, பொண்ணு உங்ககிட்ட பேசணுன்னாங்கன்னு. திரும்பி பார்த்தா எங்கள் மாப்பிள்ளைங்க, போ மாப்பிள்ள போ அப்படின்னா. எனக்கு என்னன்னா, எப்படியாவது அந்த பொண்ணு சரி சொல்லி இந்த கல்யாணம் ஆகணும், இல்லைன்னு வச்சுங்களேன் இவங்க 2 பேரும் ஊர் ஃபுல்லாக போய் சொல்லுவான், அந்த பொண்ணே வானான்னுச்சு, ரிஜெக்ட் பண்ணிடுச்சு உங்கள் அண்ணன்னு. உள்ள போகிறேன், பொண்ணு அதான் ஒய்ஃபு ரொம்ப சௌகரியமாக அவங்க வீட்டு சோபால சமணம் போட்டு உட்காந்துக்குது, அது அவங்க வீடு. எனக்கு உள்ளே போனவுடனே என்ன பண்ணுறதுன்னே தெரியலிங்க. நிற்கணுமா, கை கட்டணுமா, உட்காந்துக்கணுமா, ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் MBA ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், டேக் ஹோம் 60,000, அதான் அவங்களுக்கு போதுமா, அது டேக் ஹோம் 60,000 பண்ணிச்சு. அப்புறம் உங்கள் ஹெச்ஆரில் கேட்டோம், உங்களை பற்றி நல்லா சொன்னாங்க. லூஸு, நான் ஏற்கனவே எங்கள் ஹெச்ஆர் கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். இல்லை இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போகிறாங்கடா, இந்த பொண்ணுக்கு அப்பா அண்ணன் புத்தாலிங்க வேணாது ஃபோன் பண்ணுவான், பண்ணா என்னை பற்றி நல்லா சொல்லு, சனிக்கிழமை பார்த்து எந்த செலவு ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன். கரெக்டாக அதை கேட்டுட்டு திடீர்னு கேட்டுதுங்க, உங்களுக்கு வேற ஏதாவது பேடா வீட்டு இருக்காது எத்தனை சொல்றது, அதனால ஒன்றும் இல்லை. அதான் மாறுதல் வரும், மாறுதல் வரும்போது நம்ம அப்படியே மாத்திக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.